நம்ம இந்த வீடியோல பெரியார் யூனிவர்சிட்டி செமஸ்டர் 5ல ப்ராஜெக்ட் ஒர்க் நம்மளுக்கு 4 பேப்பரா வருது. அதோட ஃபுல் சிலபஸ் டீட்டெயிலா நம்ம என்ன கொடுத்திருக்காங்க யூனிவர்சிட்டி பேட்டர்ன்ல அப்படின்றத பார்க்க போறோம். ஃபார் த காமர்ஸ் ஸ்டூடெண்ட், இட் இஸ் மெயின்லி ஃபார் த காமர்ஸ் ஸ்டூடெண்ட். முன்னாடி வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் டைட்டில சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ இந்த பிளேலிஸ்டுக்குள்ளார இருக்கும். நான் இப்ப கொடுத்திருக்கிற வீடியோக்கு முன்னாடி வீடியோவா இருக்கும். நீங்க அதை நீங்க பார்க்கலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோல நம்ம பெரியார் யூனிவர்சிட்டி சிலபஸுக்குள்ளார ப்ராஜெக்ட் ஒர்க்கோட டீட்டெயிலா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, அதுல இருந்து வர கிரெடிட் பாயிண்ட்ஸா இருக்கட்டும், எப்படி எத்தனை பேர் இருக்கணும், எத்தனை மணி நேரம் அந்த ப்ராஜெக்ட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த டீட்டெயிலா பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு இது ஏதோ டவுட் இருந்தா கம்பல்சரி கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா தேர்ட் செமஸ்டரோட ஃபர்ஸ்ட் பேப்பர், அதாவது நம்மளோட ஆட் செம்ல வருது இந்த செம். அதாவது நம்மளுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்திருக்காங்க. இட் இஸ் எ குரூப் ப்ராஜெக்ட். ஓகே வாங்க. இதுல பாத்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு பீரியடுக்கும் 5 ஹார்ஸ் அந்த மாதிரி பேப்பர் ஹார்ஸ் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது 5 மணி நேரம் பேப்பர் ஹார்ஸ். இதுக்கு உங்களுக்கு 4 கிரெடிட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றதுனால. டீட்டெயிலா கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். A group of 3 students will be assigned a group. ஒரு குரூப்புக்கு பாத்தீங்கன்னா 3 ஸ்டூடெண்ட் அசைன் பண்ணுவாங்க. நம்ம ஃபைனல் இயர் ப்ராஜெக்டா இருக்கறனால பிகினிங்லயே இந்த 3 ஸ்டூடெண்ட் அசைன் பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் சப்மிட் பண்ணணும் அந்த காலேஜ்லயே பாத்தீங்கன்னா 20 days பிஃபோரே ஃபைனல் இயர், எண்ட் ஆஃப் த ஃபைனல் இயர் அப்போ நம்ம இது சப்மிட் பண்ணணும். அண்ட் காலேஜ் அதுக்கு அவங்க அதை சர்டிஃபை பண்ணி சப்மிட் பண்ணி அது யூனிவர்சிட்டிக்கு ஒரு 15 நாளுக்கு முன்னாடி தொடங்கறதுக்கு முன்னாடி, யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி, இப்ப யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் 1 மந்த்துக்கு முன்னாடி நடக்குதுன்னா அதோட 15 நாளைக்கு முன்னாடியே நம்மளோட ப்ராஜெக்ட் நம்ம சப்மிட் பண்ணிருக்கணும். இது ஒரு சில காலேஜ் யூனிவர்சிட்டியா இருக்கிறனால அவங்க டைரக்டா யூனிவர்சிட்டில இருந்தே வருவாங்க. அப்போ உங்களை ஒரு 10 நாள் 5 நாளைக்கு முன்னாடியே உங்களோட ஃபுல் ப்ராஜெக்டையும் சப்மிட் பண்ணி உங்க காலேஜ்ல சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. சோ அந்த டேட்குள்ளார நீங்க உங்க ப்ராஜெக்ட நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் காலேஜ் பாத்தீங்கன்னா அந்த ஃபைனல் இயர் வரதுக்கு முன்னாடி, அதாவது எக்ஸாமினேஷன் வரதுக்கு முன்னாடி 20 days ப்ரியராவே முன்னாடியே உங்களோட ப்ராஜெக்ட நீங்க செஞ்சு முடிச்சிருக்கணும். ஒரு ப்ராஜெக்டுக்கு 3 பேர் அப்படின்னு அலோட் பண்ணுவாங்க உங்க காலேஜ்லயே. ஓகே, ஒரு சில காலேஜ்ல ஹையர் ஸ்ட்ரென்த் இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட வேரியேஷன் மாறும். பட் இங்க கொடுத்திருக்கிறது ஒரு குரூப்புக்கு 3 பேர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா எவாலுவேட் எக்ஸ்டர்னலி. காலேஜ்குள்ள இருக்கிறவங்க நம்மளோட ப்ராஜெக்டை எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. வெளியில இருந்து வந்துதான் நம்ம கிட்ட வைவா கொஸ்டின்ஸ் கேட்டு நம்மள எக்ஸாமின் பண்ணுவாங்க. அண்ட் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் பாத்தீங்கன்னா எக்ஸாமினர் கிட்ட இருந்து நம்மளுக்கு நம்ம காலேஜுக்கு வருவாங்க. நம்மள எக்ஸாமைன் பண்றதுக்கு நம்மளோட ப்ராஜெக்ட் கொடுப்போம். அதுல வைவா அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல இருந்து நம்ம என்ன ஸ்டடி பண்ணிருக்கிறோம் அப்படின்றது அந்த டைம்ல அவங்க நம்ம கிட்ட போர்ட் ஆஃப் எக்ஸாமினரை வச்சு நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. இதுல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஹெச்ஓடி இருப்பாங்க, டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி, எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்கதான் கேள்வியே கேட்பாங்க. அண்ட் உங்களோட மென்டார் ஸ்டாஃப் அவங்க கூட இருப்பாங்க. அண்ட் அதர் ஸ்டாஃப் இருந்தாங்கன்னா 1 or 2 ஜாயின் பண்ணிப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களும் இருப்பாங்க. இவங்கதான் பேனல் ஆஃப் எக்ஸாமினர்ஸ் உங்களுக்கு கேள்வி கேட்கிற மாதிரியான ஒரு கிளாஸ் ரூமோ இல்ல ஒரு ஆபீஸோ அது மாதிரி செட்டப் பண்ணி உங்களுக்கு வைவா கொஸ்டின் கேட்பாங்க உங்க குரூப் ஆஃப் ப்ராஜெக்ட் பண்ணவங்களை வச்சு. ஓகேவாங்க. இதோட மெயின் எய்ம் ஆப்ஜெக்டிவ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஐடியா ரிசர்ச்சோட ப்ராஜெக்ட் என்னதுன்றத நம்ம சொல்லணும். அண்ட் நம்மளோட ரிசர்ச்சோட ப்ராப்ளம் என்னது, நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிருக்கிறோமா இல்லையா அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கிறோமா, அதுக்கப்புறம் நம்ம எத்தனை ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் எடுத்திருக்கிறோம். இதை நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் சாப்டர் வைஸ் சொல்லும் போது உங்களுக்கு நான் கிளியரா சொல்றேன் லிட்ரேச்சர் என்னது, ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் என்னதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுல உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்குது, டேட்டா எவ்வளவு கலெக்ட் பண்ணிக்கிறீங்க, எவ்வளவு அனலைஸ் பண்ணிக்கிறீங்க, ப்ராஜெக்ட் நீங்க கரெக்டா லேர்ன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்களா அப்படின்றது எல்லாத்தையுமே உங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸா இருக்குது. சோ இதை வச்சுதான் உங்க ப்ராஜெக்டோட
வைவா கொஸ்டின்ஸே கேட்பாங்க. ஸோ உங்க ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர் ஆகணும்ன்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல ப்ராஜெக்ட ப்ரிப்பேர் பண்றது எப்படின்னே உங்களுக்கு நான் தனியா வந்து நான் சொல்றேன் ஃபார் த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் என்னென்னலாம் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ்ல அடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராஜெக்டோட ஐடியா நீங்க எவ்வளவு நாலேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கிறீங்க, உங்க நாலேஜ் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறீங்க, உங்களோட பிராக்டிக்கலான லிட்ரேச்சர் ரிவ்யூ முன்னாடி பண்ணாங்க ப்ராஜெக்ட்ல நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி அதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறீங்க, எவ்வளவு உங்க நாலேஜை வந்து நீங்க கெயின் பண்ணி அதுல இருந்து டேட்டா கலெக்ஷன் வந்து பண்ணி அதுலயும் நீங்க அனாலிசிஸ் பண்ணிருக்கிறீங்க அப்படின்றதையும் பார்ப்பாங்க. அண்ட் ப்ராஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க அது எவ்வளவு ப்ரொஃபிஷியன்சி அதுல நீங்க எவ்வளவு தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறீங்க அப்படின்றதுதான் வந்து இங்க கோர் அவுட்கம்மா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க இதோட கம்ப்ளீஷன் அப்போ. அண்ட் ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷனோட கைட்லைன்ஸ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியரி அண்ட் பிராக்டிஸோட பிரிட்ஜ் மாதிரி வந்து இது பண்றாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 50 பேஜுக்குள்ளார இருக்கக்கூடாது. அதே மாதிரி 120 பேஜுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது. அதனால உங்க பேஜ் வந்து 50 பேஜஸ்க்குள்ளார இருக்கக்கூடாது, 120 பேஜஸ் மேலே இருக்கக்கூடாது. அதுக்கு நடுவுல இருக்கிற ஒரு 50 to 120 பேஜஸ்க்குள்ளார நீங்க உங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீங்க ரெடி பண்ணலாம். உங்க பேப்பர் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா A4 ஷீட் சைஸ்ல தான் உங்க ப்ராஜெக்ட் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களோட MS வேர்ட்ல நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டே வரணும். அண்ட் ஸ்பேசிங் வந்து 1.5 தான் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைப்பிங் வந்து ஜெனரல் டெக்ஸ்ட்ல தான் இருக்கணும். லைக் டைம்ஸ் நியூ ரோமன் அந்த மாதிரி கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. டைம் ஃபாண்ட் வந்து டைம்ஸ் நியூ ரோமன்ல தான் இருக்கணும். சைஸ் 12ல தான் இருக்கணும். இதுதான் வந்து ஜஸ்டிபிகேஷன் வந்து எல்லாம் கரெக்டான ஜஸ்டிபிகேஷனா வந்து நீங்க கொடுக்கணும். ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் பேராகிராஃப்ல 4th இருக்கும். அந்த ஆப்ஷன்ல தான் நீங்க வச்சிருக்கணும். அண்ட் சப் ஹெட்டிங்ஸ் வந்து ஃபாண்ட் வந்து சப் ஹெட்டிங்கோட ஃபாண்ட் எதுல இருக்கணும்னு பாத்தீங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமன்ல இருக்கணும். 14 அப்படின்ற ஒரு சைஸ்ல நீங்க கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கணும். கேண்டிடேட் வந்து பீரியோடிக்கல் ரிப்போர்ட் வந்து அவங்கவுங்க சூப்பர்வைசருக்கு சப்மிட் பண்ணிட்டே இருக்கணும். என்னென்னலாம் வந்து ஆன்கோயிங் ரிப்போர்ட்ஸ் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 6 மந்த் ஒரு 4 மந்த்னா அந்த 4 மந்த்துக்குள்ளார வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் ரிப்போர்ட்டை வந்து நாங்க வந்து சப்மிட் பண்றோம். பட் இப்ப எப்படின்னு தெரியல. நீங்க ஒரு ரிப்போர்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எவ்வளோ உங்க ப்ராஜெக்ட் பண்ணிருக்கிறீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா லைக் உங்களோட டைட்டில் நீங்க எப்படி நீங்க ரெடி பண்ணீங்க, அதுல யார் யாரெல்லாம் கொண்டு வரீங்க, இதை நீங்க வந்து முன்னாடி நான் கொடுத்திருக்கிற டைட்டில் செலக்ஷன் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியரா தெரியும். எப்படி அந்த 6th ஸ்டெப் வந்து கிரியேட் பண்ணணும், நீங்க அதுக்கு ரிப்போர்ட் வந்து கிரியேட் பண்றது எப்படின்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து சொல்லி தரேன். அதுக்கப்புறம் 2 ரிவ்யூவர் வில் பி கண்டக்டட் பிஃபோர், அதாவது ரெண்டு டைப் ஆஃப் வைவா வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து உங்க மென்டாருக்குள்ளார ஒரு வைவா வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் வைவா வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளோட யூனிவர்சிட்டி பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் அப்போ நம்மள வந்து வைவா கண்டக்ட் பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட் வைவா. சோ 2 தடவை வந்து ரிவ்யூ நடக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேண்டிடேட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட 3 ஹார்ட் காப்பி வச்சிருக்கணும். இந்த 3 ஹார்ட் காப்பி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஒண்ணு வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு, ஒண்ணு வந்து அந்த கேண்டிடேட் அவங்க கிட்டயே அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து வச்சுக்கலாம். இந்த மெத்தட் ஆஃப் எவாலுவேஷன் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 20 மார்க்ஸ் நம்மளோட காலேஜ்குள்ளார நம்மளோட மென்டார்ஸ் வந்து கொடுப்பாங்க. அங்க நடக்கிற அசஸ்மெண்ட்ல கொடுக்குற மார்க் 20 மார்க்ஸ். அண்ட் எக்ஸ்டர்னல் இருந்து வரவங்க வைவா கொடுக்குறவங்க நம்மளுக்கு 18 மார்க்ஸ் கொடுப்பாங்க. மொத்தமா 100 மார்க்ஸ். இந்த அசஸ்மெண்ட் வந்து எப்படி எல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ல ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்களா, ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ரஃப் டிராஃப்ட் என்ன, ஃபைனலா தான் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஃபுல்லா வந்து வைவா வந்து பண்ணுவாங்க. இதுதான் மெத்தட் ஆஃப் அசஸ்மெண்ட். ஓகே, அதே மாதிரி இதுதான் வந்து மேப்பிங். இதுதான் வந்து சொல்றாங்க. இந்த மேப்பிங் வச்சுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 மார்க்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்க வந்து 5th செம்ல நம்ம எப்படி வந்து பண்ண போறோம் அப்படின்றத வந்து ஒரு ஸ்டார்டிங் எப்படி இருக்கணும், என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளியரா கொடுத்திருக்காங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல ப்ராஜெக்ட் வந்து ஒவ்வொரு சாப்டர் வைஸ் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும், என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு சாப்டருக்கும் நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நாங்க வந்து அப்லோட் பண்றேன். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.
அப்பதான் நான் உடனுக்குடனே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கிட்ட வந்து சேரும். So thank you for watching this video by Aishwarya in Learn With Me Academy.